இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான கேள்விகளை நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு பிரத்யேகமாக வாஸ்து ரீதியான கேள்விகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து வாஸ்து ரீதியான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக நமக்கு நினைச்சிருக்காங்க அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவருமான சஷ்டி திரு சரவணாதேவி அம்மா. உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கும்மா. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. யோகி ராம் சுரத்குமார். நன்றி. சொல்லுங்கம்மா. ஓகே, எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணுன்றது பெரும் ஆசையாக இருக்கும். பணம் சம்பாதிக்கிறத தாண்டி பணத்தை சேமிக்கணும். வீட்டில் இருப்பு தங்கவே மாட்டேங்குது, சேமித்து கொஞ்சம் தங்க வாங்கணும், நம்ம முதலீடு நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி இதே நடக்கவே மாட்டேங்குது அப்படின்றது தான். சேமிப்பு நல்லபடியாக இருக்கணும்னா இருப்பியல் விதியை ஃபாலோ பண்ண அது நிச்சயமாக நடக்குமா? நிச்சயமாக நடக்குமா, 100% நடக்குங்கம்மா. அதாவது வரவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசான்யம், வடகிழக்கு, வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு அப்படிங்கிற இந்த 45 டிகிரி தான் வரவுகளை வச்சிருக்கிறது. அதாவது பணம் மட்டும் இல்லை, எல்லா வரவுகளையும் இந்த 45 டிகிரி தான் வச்சுருக்கு. அது போலவே இந்த சேமிக்கும் திறன் அப்படிங்கிறத ஒரு வீட்டோட எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு வந்து தென்மேற்கு தெற்கு, தென்மேற்கு மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 45 டிகிரி தான் வருகிற விஷயங்கள், வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் தங்கி அந்த இடத்துல வந்து பெருகக்கூடிய வாய்ப்பை இந்த 45 டிகிரி தான் வைத்திருக்கிறது. ஏன்னா இந்த ஈசானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 45 டிகிரி ஒரு வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து அந்த 45 டிகிரி எங்கே இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்கணும். அது போலவே இந்த தென்மேற்கு அப்படிங்கிற இந்த 45 டிகிரி எங்கே இருக்குங்கிறத நம்ம கவனித்து அந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் இருக்குது, அங்கே பள்ளங்கள் இருக்கா, தேவையில்லாத குழிகள் இருக்கா, இல்லை காம்பவுண்டுக்கு வெளியில் சுற்றுப்புற வாஸ்துவில் என்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்கும் பொழுது அந்த இடத்துல சரி செய்யும் பொழுதும் நிச்சயமாக இருப்பியல் படி அந்த இடத்துல நல்ல பொருளாதார வரவுகள், மற்ற எல்லா வரவுகள், அந்த வீட்டுக்கு உண்டான எல்லா வரவுகள் ப்ளஸ் வந்து அந்த வீட்டோட அந்தஸ்து, பொருள் வளம், நல்ல நேமு எல்லாமே இது எல்லாமே கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த ஆளுமை எல்லாமே இந்த தென்மேற்கு அப்படிங்கிறது. இதில் வந்து குறிப்பாக நான் இந்த வாரத்தில் பார்த்த ஒரு வீட்டில் வடக்கு திசையில் காம்பவுண்டு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். வடக்கில் மட்டும் இல்லை, 4 திசைகளுமே காம்பவுண்டு அப்படிங்கிறது இருக்கணும். இதில் வந்து அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டா நாங்கள் காம்பவுண்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் உங்களை மனசில் வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து வடக்கு சுற்றி நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி காம்பவுண்டெல்லாம் இருக்குது, ஆனால் எங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயுமே வாஸ்து பலன்கள் அப்படிங்கிறது நெகட்டிவாக நடந்துகிட்ருக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம சுற்றுப்புற வாஸ்துவில் கவனித்த ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் கரெக்டாக பக்கத்து வீடு வந்து அந்த காம்பவுண்ட்லேயே வச்சு கட்டியிருக்காங்க. இவங்க ஒரு காம்பவுண்டு போட்டிருக்காங்க, அந்த காம்பவுண்டுலேயே இணைத்து அந்த வீட்டை கட்டியிருக்கும்போது அந்த வடக்கு திசை அப்படிங்கிறது அங்கே லோடாகவும் அந்த அடைபட்ட ஒரு நிலையிலையும் இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு எந்த வரவுகள் அப்படிங்கிறதும் வரல. அந்த வீடு கட்டினதுலேருந்து படிப்படியான ஒரு தாழ்மையான ஒரு சூழ்நிலைக்கு தான் அந்த குடும்பம் வந்துட்டுருக்கு. அதாவது பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, இருந்த நிலையிலே இருக்கிறாங்க, எல்லாருக்குமே ஆரோக்கிய குறைபாடுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கவனிக்க முடிந்தது அந்த இடத்துல. அது போலவே எல்லா வீடுகள்லையுமே மேஜராக நான் பார்க்கக்கூடியது வடமேற்கு திசை பாதிப்புகள். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து உறவுகளுக்குள்ள பிரச்சனை, குழந்தைங்க வந்து சரியான நிலையில் மனநிலையில் இல்லாத ஒரு சூழ்நிலை, ப்ளஸ் வந்து வருமானம் இல்லாமல் கடன்கள் அதிகமாகிற ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் கவனிக்கும்போது இந்த வரவுக்குண்டான வடகிழக்கையும் நம்ம வந்து சேமிக்கக்கூடிய தென்மேற்கையும் கடன் வராமல் தொழில் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளுக்குள்ள ஒரு அன்பு, அனுசரணை எல்லாம் இருக்கக்கூடிய வடமேற்கையும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தென்கிழக்கையும் சிறப்பாக ஒரு வீட்டில் நம்ம வந்து வீட்டுக்கு வெளியில் ஃபஸ்ட்டு வந்து சரௌண்டிங் வாஸ்து, சுற்றுப்புற வாஸ்துவில் நம்ம வந்து சரியாக வைத்து கொள்ளும் பொழுதும் காம்பவுண்டுக்கு வீட்டுக்கும் இடையில் உள்ள இந்த வெட்ட வெளி, இந்த செட்பேக்கை வந்து நம்ம சரியாக வைத்து கொள்வதும் ப்ளஸ் வந்து வீடு வந்து சதுரம் செவ்வகமாக எந்த மூலையும் கட்டாகாமல் உச்ச வாசலுடன்
வடக்கு கிழக்கு ஜன்னல்களுடன் வீட்டுக்குள்ள எந்த இடத்துல பரன் போடணும் போடக்கூடாது, உள்மூல படிக்கட்டுகள் வரக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விதிகளை வந்து இடிக்காமல் உடைக்காமல் சரி பண்ணி அந்த இடத்துல வந்து ரிசல்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பை இருப்பியல் எனக்கு கொடுத்துருக்குது. இந்த இருப்பியல் வாஸ்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருப்பியல் வாஸ்துப்படி நீங்கள் வந்து இடிக்காமல் உடைக்காமல் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு, தேவையில்லாத மரங்கள் தேவையில்லாத கொடிகளை எடுக்கணும் அப்படின்னா என்னோடய அப்பாயின்மெண்ட்டு இன்றைய தினத்தில் 11 மணி 11 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு 20% என்னோடய ஃபீஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது போலவே நீங்கள் அட்ரஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். நீங்கள் இன்றைக்கே பணம் கட்டணும், ஃபீஸ் ஏதாவது இன்றைக்கே அட்வான்ஸ் ஏதாவது பண்ணணுமா, இல்லை முழு தொகையும் கட்டணுமா, அந்த மாதிரி எந்த பயமும் எந்த தயக்கமும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலுமே கூட நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே உங்களோட வாழ்வாதாரத்தை 180 நாட்களுக்குள் மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் இருப்பியல்லையும் எனர்ஜி சம்மந்தப்பட்டதுலேயும் ப்ளஸ் வந்து நம்பர்ஸு, சுவிட்ச் வேர்ட்ஸு, கோவில்கள், கலர்ஸு, நீங்கள் என்ன கலர்ஸை பயன்படுத்தணும், நீங்கள் வந்து ஒவ்வொரு பொருளுமே ஒரு கிரகத்தின் ஆளுமையில் இருக்கிறதுனால உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன சோப்பு யூஸ் பண்ணணும், என்ன ஷாம்பு யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் நேரடியாக நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே குறிப்பிட்ட நேரத்தில் என்னோடய கார் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும். அந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு, அரிய பயணத்தை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா இன்றைய நாளில் 11 மணி 11 நிமிடத்துக்குள்ளே என்னோடய அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கங்க. அட்ரஸ் மட்டும் கொடுத்து புக் பண்ணிக்கங்க. சூப்பராக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அரிய தகவல்களை பிரபஞ்சம் என் மூலமாக உங்களுக்கு செயல்படுத்தும். நற்பவி. நன்றி. அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, இருப்பியல் வாஸ்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா சேமிப்பும் அதிகரிக்கும். நிச்சயமாங்கம்மா. நம்ம இன்வெஸ்ட் பண்ற விஷயமும் பாசிட்டிவா அமையும் சொல்லிருக்கீங்க. அதை விட முக்கியமான விஷயம் இன்னைக்கு 11 அதாவது 11 மணி 11 நிமிடத்துக்குள்ள புக் பண்றவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டும் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமா உங்களோட அரிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. ஹலோ. ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது இணைப்பில் காத்திருந்து உங்களோட சந்தேகங்களை நிச்சயமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இந்த இருப்பியல் வாஸ்துவை பற்றி பேசிகிட்டு இருக்கோமா? இந்த இருப்பியல் வாஸ்துவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவா இருக்குன்னா, நாங்கள் வசிக்கிறது வாடகை வீடாக இருக்குது, ஆனால் இந்த வாடகை வீட்லேயும் மாற்றம் கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு அழகாக பண்ணலாங்கம்மா. அதாவது நம்மளோட இருப்பியலில் எந்த வீட்டையும் இடிக்கிற உடைக்கிற வேலை கிடையவே கிடையாது. 99%. 1% வந்து ரொம்ப தவிர்க்கவே முடியாது. அந்த கிளையண்ட்டும் வந்து ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது இடிக்க சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக இடிச்சிட்றேன் அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருப்பாங்க. ஏன்னா நான் வந்து என்னோடய கன்சல்ட்டிங்கில் என்னென்ன ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு முறை என்னை கூப்பிட்டு பார்த்துட்டாங்க. இப்போதைக்கு ஒரு வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் ஒரு ரூமை செலக்ட் பண்ணி கொடுத்துட்றோம். சில வாழ்வியல் மாற்றங்கள் இதெல்லாம் கொடுத்தா கூட ஓரளவுக்கு பொருளாதாரத்துலேயும் மற்ற விஷயங்கள்லேயும் நல்ல அந்த குடும்பம் தெளிவாக ஒரு மனநிலைக்கு வரும்பொழுது நிரந்தரமாக நம்ம வாஸ்துவை சரி பண்ணிக்கலாம். பஞ்சபூத தத்துவம் எப்போவுமே நம்ம வீட்டில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு அந்த மனநிலைக்கு வந்துடுவாங்க. அப்போ இன்னொரு முறை என்ன அவங்க வந்து ஃபீஸ் கொடுத்து கூப்பிடணுன்னு அவசியம் இல்லை. அதனால இப்போவே நான் எழுதி கொடுத்துருவேன் என்னென்ன விஷயங்கள் இங்கே மாற்ற வேண்டியிருக்கு, எப்படியெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற எல்லா கன்சல்ட்டிங்கில் வந்து எல்லா விஷயத்தையுமே எழுதியே கொடுத்துருவேன். இப்போ என்ன சொன்னேன் இல்லைங்களா, இப்போ என்ன மலர் மருந்து என்ன பயன்படுத்தணும், என்ன ராகம் அவங்க கேட்கணும், என்ன ரிங்டோன் வைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். சில இடங்களில் வந்து இதை சொல்லவே விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களோட வீட்டோட நெகட்டிவ் அப்படி இருக்கிறதுனால நம்ம சொல்கிறதே கேட்குறது கிடையாது. அதே போல் நான் சொல்லக்கூடிய அடிப்படையாக இருப்பியல் வாஸ்துக்காக நான் உங்கள் வீட்டுக்கு வரணுன்னா உங்கள் வீட்டோட எனர்ஜி பாசிட்டிவாக மாறுறதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் பண்ணணும். வீட்டை சுத்தம் பண்ணணும், தேவையில்லாத பொருட்களை தூக்கி போடணும். ஆனால் இதை யாருமே செய்யாமல் நேற்றைக்கு பார்த்த ஒரு வீட்டில் கூட அப்படியே அலங்கோலமாக பொருட்களை போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப வந்து டஸ்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வீட்டையே சுத்தம் பண்ணாதவங்க நீங்கள் எங்கே வாஸ்து கரெக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மனநிலைக்கு என்ன தள்ளிடுறீங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு யாரெல்லாம் வீடு வாஸ்துப்படி மாறணும், ஆனால் இப்போதைக்கு என்னால் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியல அப்படிங்கிற மனநிலையில் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் கூட உடனடியாக உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுங்கள். வீட்டில் தேவையில்லாத பொருட்களை தூக்கி போடுங்க. ஒவ்வொரு ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு நின்று பாருங்கள் அங்கெல்லாம் என்னென்ன இன்னும் மாற்றணும், நம்ம என்ன விஷயங்கள் இங்கே வந்து மைனஸாக இருக்குங்கிறத நீங்களே சரிபார்க்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக இந்த
இயற்கை அதை எல்லாமே சுட்டி காட்டும். ஏன்னா இந்த இயற்கை வந்து யாரும் தாழ்ந்து போகணும், யாரும் கஷ்டப்படணும்னு எங்கேயுமே அழுத்துறது கிடையாது. அதனால் இந்த புரிதலை கொண்டு வந்துட்டு வீட்டை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களோட வீடு இருப்பியல் படி மாறும். உங்கள் வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து உங்கள் வீட்டோட ஒரு அடுப்பை நம்ம மாற்றி வைத்தே நம்ம நிறைய ரிசல்ட் எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் ஆனால் கொஞ்சம் மெனக்கெடணும். இது வந்து அப்படியே கேட்டுட்டு நடக்கிற விஷயம்லாம் ஜீபூம்பா வேலையெல்லாம் கிடையாது. நான் சொல்லி கொடுக்குற விஷயத்தை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 180 நாட்களுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடச்சிருது. ஒவ்வொரு நாளுமே எனக்கு வந்து அந்த மாதிரி தான் கிளைண்ட் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி நல்ல தகவல்களை கொடுத்துட்ருக்காங்க. அதனால் ஒருத்தர் பலனடைந்த பிறகு பல நபர்களை அவங்க அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்புக்கு இப்போ என்னோட ஸ்ரீ அழகர் வாஸ்து வந்துடுச்சு. அதனால் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி நீங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனமாற வாழ்த்துக்கிறேன். நற்பவி. ஓகேம்மா. வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அந்த நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன? எங்கிருந்துமா கூப்பிடுறீங்க? ஓகேம்மா, உங்களோட வாஸ்து ரீதியான கேள்வியை கேட்கலாமா? மேடம் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. சரி சொல்லுங்க. வரகம்பாடி, திருச்சி, எனக்கு எல்லாமே தெரியுது. நீங்க கேள்வி சொல்லுங்க. நாங்க வீடு கட்டணும், 2 வருஷம் ஆகுது வீடு கட்டணும். அது எனக்கு இது கால் வலி ரொம்ப 1 வருஷமா இருந்தோம். இப்ப வந்து கீழே வந்து கை உடஞ்சிச்சு. எங்க பையனுக்கு கல்யாணம் ஆகல. சரிங்க. வரிசையா நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வரீங்க. இது எல்லாமே இந்த வீடு கட்டின பிறகுதான் நடக்குது அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துருச்சா? ஆமா, எனக்கு வீடு கட்டினதுனால கால் வலி இருந்துச்சு. சரி, அப்படின்னா வீட்டை தான் செக் பண்ணணுங்கம்மா. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி ஒரு டாக்டர்கிட்ட போய் ஏதோ ஒரு வலி இருக்கு, வேதனை இருக்கு, ஒரு மயக்கம் வருது, ஒரு கையை தூக்க முடியல, முட்டி வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்டர்கிட்ட போய் எப்படி செக் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி அதை சரி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு வீடு கட்டி வந்த பிறகு தொடர்ந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு வந்து நெகட்டிவாக நடக்குது அப்படின்னா முழுக்க நீங்கள் தூங்கக்கூடிய அந்த இடத்தோட ஆற்றல், அந்த இடத்தோட எனர்ஜி தான் உங்களுக்கு இவ்வளோ வேலைகளை பார்த்துட்ருக்கு. உங்களோட சக்கராஸ் வழியாக, உங்களோட மூச்சு காற்றின் வழியாக உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் நடக்குதுங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு வாஸ்து பார்த்து அந்த வீட்டை சரி பண்ணுங்க. இது வந்து சின்ன வீடு பெரிய வீடு இதெல்லாம் கணக்கே கிடையாது. அதே மாதிரி யார் வீடுங்கிறதெல்லாம் இந்த வாஸ்து பார்க்கறது கிடையாது. வாஸ்து ரூல் படி பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இருப்பியல், சரௌண்டிங் வாஸ்து, சுற்றுப்புற வாஸ்து, சர்க்கியூட்டு, அந்த இடத்துல உங்கள் வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள், இது எல்லாமே உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜியை நெகட்டிவாக வச்சுருக்கணுமா பாசிட்டிவாக வச்சுருக்கணுங்கிறத முடிவு பண்ணுது. அப்போ வீட்டை நீங்கள் செக் பண்ணி சரி பண்ணிக்கிறது நல்லது. இன்றைக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா 11 நிமிஷத்துக்குள்ளே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய ஃபீஸில் 20% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கை இருந்தால், வாய்ப்பு இருந்தால் புக் பண்ணி சரி பண்ணிக்கங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவாக இல்லாமல் வாஸ்து சரியாகணும் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்தன்று நீங்கள் வந்து பக்கத்தில், உங்களுக்கு பக்கம்தான், சமயபுரம் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எதுவும் கொண்டு போகணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. தீபம் மட்டும் உங்கள் வயதுக்கேற்ற ஒரு தீபம் அதிகமாக ஏற்றிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கணும் அன்னைக்கு அம்பாலை தரிசனம் பண்ணும் பொழுதும் தீபம் ஏற்றும் போதும் நல்ல மாற்றம் உங்கள் வீட்டோட வாஸ்து மாறுவதற்குண்டான வாய்ப்பை இறையாற்றல் நிச்சயமாக கொடுக்கும். நம்பிக்கை இருந்தால் செஞ்சு பாருங்கள். நற்பவி. நன்றி. வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, காலை வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன? ஹலோ, நீங்கள் டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாம். உங்கள் பேர் என்ன? ஓகே சார், உங்களோட கேள்வியை முன்வைக்கலாம் சார். உங்கள் வாஸ்து ரீதியான கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு மேடம் இருக்காங்க. நற்பவி, சொல்லுங்க. மேடம், இப்போ நீங்க சொன்ன மாதிரி வாஸ்து வந்து சுற்றி 4 பக்கம் காம்பவுண்ட் இல்லை, தெற்கு பக்கம் தான் தென்மேற்கு வந்து இந்த குத்து வந்ததுனால அது வீட்டு பாதிப்பு, வீட்டுடைய அமைப்பு காரணத்துக்கு வந்து உங்க வைப்பு வந்து
எல்லாம் சேமித்து பணம் எல்லாம் இறந்துட்டாங்க, நோக்கி இறந்துட்டாங்க. பாய்ச்சல் ஏதோ அவங்க குடிச்சிட்டு இறந்துட்டாங்க. சரி சரி. அதான் வந்து மறுபடியும் நான் வீட்டை வந்து லோக்கல் வாஸ்து வச்சு நான் 4 பக்கம் காம்பவுண்ட்ல போட்டு இந்த பக்கம் தென்கிழக்கு பக்கம் வந்து நான் சரி வடமேற்கு சரி. எப்படி இருக்கீங்க இப்ப? இதெல்லாம் சொல்றீங்க, கதையெல்லாம் நிறைய சொல்றீங்க. இப்ப எப்படி இருக்கீங்க நீங்க? இப்போ வந்து என்னன்னா முன்னேற முடியல, பையன் படிக்கிறது இல்லை சரியா. சரி, இருந்தாலுமே கூட அந்த இடம் வந்து நிறைய இழப்புகளை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. இன்னும் வாஸ்து தவறுகள் நிறையவே இருக்கு. ஏன்னா இப்போ வந்து அங்கே உள்ளவங்கள உங்கள் வீட்டை சுற்றி எங்கே ஒரு இடத்துல பக்கத்தில் இருக்கிறவங்கள வச்சு வாஸ்து பார்த்துருக்குறீங்க. நல்ல விஷயந்தான், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து இது வந்து பஞ்சபூத வாஸ்து அப்படிங்கிறது இது வாஸ்துல பேசிக்கான ஒரு விஷயம். நான் சொல்லக்கூடிய இருப்பியல் அப்படிங்கிறது 16 திசைகள், ஒவ்வொன்றும் 22 டிகிரி அப்படின்னு பார்த்து துல்லியமாக கணிக்கக்கூடிய விஷயம். வீட்டுக்கு வெளியில் என்ன மரம் செடி கொடிகள் இருக்குது, உங்கள் வாழ்வாதாரம் என்ன, உங்களோட வாழ்க்கை முறை என்ன, உங்கள் வாழ்வியலில் என்ன மாற்றணும், உங்களோட குழந்தை முதல் ஆண் வாரிசா, முதல் பெண் வாரிசா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களும், உங்கள் மனைவி எதனால் இறந்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களோட ஜாதகத்தையும் உங்களோட வீட்டோட அமைப்பையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து அதில் என்ன என்ன தவறுகள் இருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக அப்படியே அக்யூரேட்டாக நம்ம செக் பண்ணி அந்த இடத்துல வந்து கரெக்ட் பண்ணும்போது 100% வந்து உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் மனைவியோட இழப்பு உங்கள் பையனுக்கு பெரிய வெற்றியை கொடுக்க காத்திருக்கிறது. ஆனால் வாஸ்து நீங்கள் சரி பண்ணணும். வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நற்பவி. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. நற்பவி மேடம். நற்பவி மேடம். நற்பவிமா, உங்க பேர் என்ன? உங்களோட இந்த கணக்கு தானதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெயலட்சுமி மேடம், புதுக்கோட்டை. நற்பவி சொல்லுங்கம்மா. நற்பவி மேடம், உங்களை பார்த்தது எனக்கு பெரிய என்ன பேசுறதுனே வார்த்தை வர மாட்டேங்குது மேடம் உங்கள்கிட்ட பேசுறது. மகிழ்ச்சிங்கம்மா. உங்களை மாதிரி கோடான கோடி நேயர்கள் வந்து இந்த மாதிரி எங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குது மேடம். எனக்கு நன்றிம்மா. நன்றிம்மா. நன்றி, மகிழ்ச்சி. எங்க வீட்டுக்காருக்கு வந்து கிட்னி இதா இருக்கு மேடம். தென்மேற்கு பாதிப்பு இருக்குங்கம்மா. வீட்டோட தென்மேற்கு அதாவது தென்மேற்குல மேற்கு அப்படிங்கிற ஒரு 22 டிகிரி துல்லியமாக அந்த இடத்துல தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் இந்த கிட்னி ஃபெயிலியர், ஸ்பைனல் கார்டு இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துருது. வம்பு வழக்கு. இதுக்கு உதாரணமாக என்னோட கிளைண்ட் ஒருத்தங்க வந்து வாஸ்து பார்த்து கரெக்டாக வாஸ்து பிளான் வச்சு வீடு கட்டினாங்க. வீடு கட்டி கிரகப்பிரவேசம் முடிந்த பிறகு அவங்க வந்து ஒரு துளசி மாடம் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் தென்கிழக்கில் அல்லது வடமேற்கில் வைங்கம்மான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து அவங்க வச்சது தென்மேற்கில் வைத்து ஒரு 20 நாள் தான் அந்த வீட்டுக்கு குடி போய் வழக்கு ஒன்று தானாக தேடி வந்துச்சு. அது வந்து அவங்க சும்மா ஒரு வார்த்தை பேச போய் வந்திருந்தவங்க அவங்க வீட்டுக்கு வந்தவங்களாம் அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த கேஸ் இன்றளவு நடந்துகிட்ருக்கு. நிறைய அந்த பெண்மணிக்கு இதனால் மன உளைச்சல் அப்படிங்கிறதும் வர வச்சிருச்சு. இந்த தென்மேற்கில் துளசி மடம் ஒன்று வச்சதுனால அந்த இடத்துல தீபம் ஏற்றுறது, இந்த மாதிரி நிறைய ஏராளமான கதைகளை ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துட்ருக்கேன். அதனால் வீட்டோட தென்மேற்கு அப்படிங்கிறது பாதிச்சிருக்கிறதுனால தான் இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதுக்கு சிகிச்சைகள் இருக்குது. நீங்கள் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நிறைய பண செலவு வந்தால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே கூட இன்றைக்கி அதுக்கு நீங்கள் பதிவு பண்ணுனா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல டாக்டர் கிடைச்சி உங்கள் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா வீட்டோட வாஸ்துவை சரி பண்ணணும். இது எனக்கு நிறைய செலவு இருக்குது, அப்படி இருக்குது இப்படின்னு நிறைய பேர் புலம்புறதுனால தான் இன்றைக்கு 11 மணி 11 நிமிஷத்து வரைக்கும் மட்டும் என்னோடய நேயர்களுக்காக நான் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கங்க. ஒரு 15 நாள் 20 நாளைக்கு பிறகு கூட பார்த்துக்கலாம். அதுக்குண்டான தொகையை நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. நிச்சயமாக உங்கள் கணவரோட இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. நீங்கள் சிவன் கோவிலுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு நல்லெண்ணெய் 1/2 லிட்டர் வாங்கி கொடுங்க. செக்கு நல்லெண்ணெய். ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்குங்கம்மா. நல்லா இருங்கம்மா. நற்பவி. நீங்கள் என்றைக்கும் மஞ்சள் குங்குமத்தோட தீர்காயுசா தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லி மனமாற வாழ்த்துறம்மா. நல்லா இருங்கம்மா. திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணமம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நற்பவி. சொல்லுங்கம்மா. ஓகேம்மா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் கொடுங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த நேரம் நல்ல நேரம்.
வணக்கம்மா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. டிவி பார்க்க வேண்டாம், போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னம்மா? ஹலோ. ஓகேம்மா, நீங்க அடுத்த முறை கால் பண்ணும்போது டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. அப்பதான் நீங்க கேட்கக்கூடிய கேள்வியும் தெளிவா இருக்கும், மேடம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலும் தெளிவா கேட்குமா. உங்க பேர் என்ன? விஜயகுமாரி. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். மேடம் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. அம்மா டிவி பார்த்து பேச வேண்டாமா, அம்மா இணைப்புல தான் இருக்காங்க. சரிங்க மேடம். உங்க கேள்வி என்னம்மா? வீடு கட்டி 2 வருஷம் ஆகுது மேடம். பொண்ணுக்கு கல்யாணம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், தடங்காயிட்டே இருக்கு. அம்மா வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற 22 டிகிரியும் வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிற 22 டிகிரி ஈசானியம் உங்கள் வீட்டில் எங்கே இருக்குங்கிறத செக் பண்ணி கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல என்ன இருக்குங்கிறத சரி பண்ணும் பொழுது ஒரு மரம் செடி கொடிகள் என்ன உங்கள் வீட்டை சுற்றி இருக்குங்கிறதெல்லாம் சரி பண்ணுனா நிச்சயமாக சீக்கிரமாக திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு ரெண்டுமே பாதிப்பில் இருக்குது, அதை கவனித்து சரி பண்ணுங்கள். நற்பவி, நன்றி. இதுக்கு வந்து நீங்கள் வந்து திருத்தணி முருகனை செவ்வாய்க்கிழமையில் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களால் கடலூர்லேருந்து வர முடியல அப்படின்னா வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சு செவ்வாய் தோறும் 6 நெய் தீபங்கள் வெற்றிலை தீபமாக வெற்றிலை மேலே நெய் தீபம் 6 ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். திருப்புகள் திருமணத்துக்குன்னு இருக்குது, அதை படிங்க. நிச்சயமாக நல்லபடியாக திருமணம் நடக்கும். வாய்ப்பு இருந்தால் வாஸ்து சரி பண்ணிக்கங்க. நற்பவி, நன்றி. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? ஜெயலட்சுமிங்க. ஓகேம்மா, உங்களோட வாஸ்து ரீதியான கேள்வியும் கேட்கலாமா? மேடம் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. நற்பவி. நான் கரூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. இது தம்பி அப்பாவும் மகனுக்கு ஒத்து வராம தம்பி வெளியில போயிட்டானுங்க. வீட்டோட வடமேற்கு செக் பண்ணணுங்கம்மா. வடமேற்குல செப்டிக் டேங்க் போட்டு வடமேற்கு வாயு மூலையில செப்டிக் டேங்க் போட்டு அதுக்கு மேலே பாத்ரூம் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கீங்க. ஆமாங்கம்மா. இது வந்து டிகிரி மாறும்போது சில இடங்கள்ல பாதிப்பை கொடுக்குது. இதுதான் உங்கள் பிரச்சனைக்கு காரணம். இது வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்கன்னா நேரடியாக வந்து செக் பண்ணி வேறு என்ன மாறுதல்கள் பண்ணணும் அப்படின்னா சிறப்பாக கரெக்டாக சொல்கிற மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா 100% பையன் திரும்பவும் உங்களோட வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே பயிற்சி இருக்குது. பயிற்சியை முயற்சி எடுத்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா விஸ்வரூப வெற்றி. என்னோட தாரக மந்திரமே அதுதான். யாராக இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்த பல நாடுகள் பல லட்சங்கள் செலவு பண்ணி நான் கற்றுக்கொண்ட எல்லா விஷயத்தையும் என்னோடய கிளைண்ட்ஸுக்கு அழகாக சொல்லி கொடுக்குறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உறுதியான ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குது. வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கு 11 மணி 11 நிமிடத்துக்குள்ளே அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்கன்னா கரூருக்குலாம் அழகாக வாரம் ஒரு முறை வந்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் 20% கிடைக்கும். இருந்தாலுமே கூட இந்த பிரிவினை அப்படிங்கிறது வரும்பொழுது நீங்கள் வழிபட வேண்டியது ஆஞ்சநேயர் தான். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் 6லேருந்து 7:30க்குள்ளே யமகண்ட நேரத்தில் ஆஞ்சநேயருக்கு 11 வெற்றிலை மாலை போட்டு வெண்ணெய் கொடுங்க. வெண்ணெய் சாத்தி வழிபாடு பண்ணும் பொழுதும் 16 முறை அவரை சுற்றி வந்து 16 தீபங்கள் ஏற்றும் பொழுதும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும். உறவுகளை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர். ராமாயணத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவே போல் நமக்கும் நிச்சயமாக ராமருக்கும் சீதாவுக்கும் எப்படி உதவி பண்ணாரோ அந்த மாதிரி நமக்கும் உதவி பண்ணுவார். உள்ளார்ந்த அன்போடும் உண்மையான நேசத்தோடும் இருக்கும்போது. அப்போ இந்த வழிபாட்டை தொடர்ந்து பண்ணுங்கள். வீட்டை வாஸ்து செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்கம்மா. நிச்சயமாக வழிபாடுகள் அப்படிங்கிறது ஒரு முறை பண்ணுவோம், ஒரு முறை பண்ணாத விட்டுருவோம். ஆனால் வாஸ்து கரெக்ஷன் அப்படிங்கிறது நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடாது. நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். இதுக்கு எந்த வழிபாடு எதுவும் இதில் கிடையாது. நீங்கள் ரெகுலராக வழிபடுறதை பண்ணலாம். ப்ளஸ் வந்து வீட்டோட எனர்ஜியை சரி பண்ணுறதுக்கு இந்த பண்ணிட்டீங்கன்னா போதும், சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். அதுபோல் என்னோடய நேயர்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டோட எனர்ஜி பாதிப்பில் இருக்குது அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சு வேப்பலை போட்டு ஒவ்வொரு நாளும் மாற்றி வைங்க. உங்களோட ஈசானியத்தில் உள்ள ரூமில் அந்த ரூமுக்கு வடமேற்கில் இந்த பவுலை வைங்க. வடகிழக்குலேயே கொண்டு வந்து எந்த வெயிட்டையும் வைக்கக்கூடாது. சின்ன பவுலாக வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேப்பலை போட்டு வைங்க. உங்கள் வீட்டோட எனர்ஜி இந்த மாதத்தில் வந்து அதிர்வலைகள் வந்து ஆடி மாதத்திலலாம் அதிகமாக பூமியோட அதிர்வு அதிகமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத நடக்கும். ஒரு ஆக்சிடெண்ட்டு, இது மாதிரி குழப்பங்கள், சண்டைகள், பிரிவுகள், இது எல்லாமே இந்த ஆடி மாதத்தில்
அதனால தான் நம்ம சரியில்லாத மாதம் அப்படின்னு சொல்லிடுறோம். அது மாதிரி கிடையாது. ஆனால் இது தெய்வத்தை அம்மனை வழிபடக்கூடிய மாதம் இது. இந்த ஆடி அப்படிங்கிறத ஒரு 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 வரமாக ஒருத்தருக்கு இந்த வேப்ப மரத்துக்கு கொடுத்தது தான் இது. அதனால் இதை பயன்படுத்துங்க. நிச்சயமாக எல்லாரோட வீட்டோட எனர்ஜியும் மாற்றம் வரட்டும், நல்லது நடக்கட்டும். நற்பவி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பல பேர் கால் பண்ணி அவங்களோட வாஸ்து ரீதியான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கம்மா. மிக்க நன்றி. நன்றி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நேயர்களுக்கும் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி நற்பவி நற்பவி. யோகி ராம் சூரத்குமார். நன்றி. என்னோட நேயர்கள், என்னோட கிளைண்ட்ஸுக்கு வந்து சில பேருக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாம் காத்துருங்க. ஒரு 5 நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் கால் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் உங்களோட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். நற்பவி. நன்றி. நன்றிம்மா. இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.